பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்குங்க with Cars Only Institute, சென்னை மேடவாக்கம். 2025 admissions open. Join now. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூடைய கெஸ்ட் யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி பரபரப்பாக இந்த உலகமே பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் அது குறித்தும் இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற இஸ்ரோவினுடைய தலைவர், அதாவது சேர்மன் திரு வி நாராயணன் அவர்கள். சார் வணக்கம் சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நீங்க கண்டினியூஸா நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியும், பட் ஸ்டில் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல ஒண்ணா நான் கேட்டுறேன். ஸோ எங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அல்லது அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் வேணும் அப்படிங்கிறதான். சுமிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்புகிறார் அப்படின்னோடனே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு, எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. பட் இந்த இன்டர்வியூல ஆரம்ப கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கள் போன மிஷன்ல என்ன பிரச்சனை, ஏன் அவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்க அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல? சார் நீங்க இந்த பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு டெக்னாலஜி இன்டென்சிவ் ப்ரோக்ராம் ஆகும். அப்போ அவங்க இங்கிருந்து ஸ்பேஸுக்கு போகும்போது அந்த மாடியூல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 28 த்ரஸ்டர் இருக்கு. 380 கொடுக்கக்கூடிய த்ரஸ்டர்ஸ். அப்போ அந்த த்ரஸ்டர்ஸ் வச்சு தான் நிறைய ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். அதில் 5 த்ரஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் பண்ணும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூடின மாதிரி இருந்தது. ஸோ அதனால அவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ஸ்டடி பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம், வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா, மேஜர் ப்ராப்ளம். அது கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடி அதுக்கு த்ரஸ்ட் குறைஞ்சி அதனால அவங்க கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் தான் கடைசியில் டாக் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் கிரவுண்டில் ஸ்டடி பண்ணாங்க என்ன ப்ராப்ளம்ட்டு. பார்த்தாச்சுன்னா அதில் வந்து ஒரு டெக்னிக்கலாக அதில் ஒரு சீல் ஒன்று இருந்து அது வந்து சீல் கொஞ்சம் இதாகி பல்ஜ் ஆகி கொஞ்சம் ப்ரொப்பலன் ஃப்ளோரேட்டை குறைஞ்சி த்ரஸ்ட்டு குறைஞ்சி மட்டும் இல்லை, டெம்பரேச்சர் கூடுனதுனால கடைசியில் 5 த்ரஸ்ட்டில் ஐசோலேட் பண்ணாங்க. 5 த்ரஸ்ட்டில் ஐசோலேட் பண்ணிட்டு அது இனி நம்ம வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு நிறைய கிரவுண்ட்ல எல்லாம் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் ஏன்னா இந்த மாதிரி மிஷனில் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது பார்த்தீங்களா, அதனால வந்து இந்த ஸ்டார்லைன் அவங்க மாடியூலை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி இந்த இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க மாடியூல் க்ரூ டிராகன் அந்த மாடியூலை கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு. ஆக்சுவலா சார், இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பற்றி பேசுகிற போது பெரும்பாலும் கேள்விப்படக்கூடிய விஷயம்னா அவங்க வந்து பூமியில வந்து அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்ததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பூமியில எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? இப்போ இல்லை, அவங்க அங்கே 9 மாதம் அங்கே இருந்ததுனால இப்போ வந்து எல்லாம் மெடிக்கல் செக்அப் நடந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து நம்ம அந்த மசில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூஸாக மசில்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணாமல் அப்படி இருக்கிறதுனால மசில்ஸ் அதுக்கு கண்டிஷன் அதெல்லாம் பார்ப்பாங்க. மற்றபடி வந்து 9 months வந்து மைக்ரோகிராவிட்டி என்வரன்மெண்ட்ல இருக்கனால உள்ள பயாலஜிக்கல் சேஞ்சஸ் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஷார்ட் மிஷன் மாதிரி இல்லை இல்லையா, இந்த இப்போ மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து இனி வந்து ஒரு ரீஹாபிலேட் பண்ணி கரெக்டாக திருப்பி வந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு ஒப்பீனியன் படி டைம் ஆகுமா இருக்கும். ஓகே. ஆனா இவ்வளவு நாள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க ஒரு சயின்டிஸ்டா உங்களுக்கு அதோடைய சிரமங்கள் தெரியுங்களா? அது எவ்வளவு டஃப்பான விஷயம் சார்? சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கிரவுண்ட்ல இருக்கிறது மாதிரி கிடையாது இல்லையா. இப்போ ஒரு நீங்க ஒரு ஆளை நினைக்கிறா, ஒரு பஸ்ல ஒரு ஆளை வச்சு நீங்க வந்து 9 மாசம் அப்படியே பஸ்ல டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுங்களா, அதுவே முடியாது. அது எப்படி இருக்கும்னு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. சிம்பிளா ஒரு பஸ்ல ஒரு 3 hour வச்சு 9 மாசம் கண்டினியூஸா டிரைவ் பண்ணி கொண்டு போறோம்னு வச்சுடுங்க, கீழே இறக்காம. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு ஃபெட்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா. பஸ் இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆஸ்ட்ரோநாட், அதெல்லாம் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்ட்ரோநாட் தான். அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் இறங்கும் போது வந்து 10:35 அவங்க இதாகி செப்பரேட் ஆகி அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெப்பா எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி கடைசியில் பேராசூட் மூலம் ஃபிளாஷ் டவுன் பண்றாங்க. நான் வந்து உறங்கவே இல்லை, ஃபுல்லா உறங்காம ஃபுல்லா எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நைட். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அடுத்தால எங்களுக்கு மிஷன் இருக்கு, இந்த சிமிலர் மிஷன். அதனால இங்கே தான் என்னெல்லாம் நடக்கும் வந்து ஒரு பார்க்கறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சு எப்படின்னா, அவங்க வந்து இறங்கி அந்த மாடியில ஓப்பன் பண்ணி இவங்க ஆஸ்ட்ரோநாட்லாம் வெளியே வரும்போது இப்போ சுனிதா வில்லியம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டே வராங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன். ஆக்சுவலா கொஞ்சம் அப்படி டயர்டா இருக்க மாதிரி இருந்து, உறங்காம இருக்கனால த்ரோல ரைட் அப்படியே இருந்தா கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருந்து. பட் அவங்கள பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. அதான் அவங்க ஒரு ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ரெசிலியன்ஸ்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. இனி ஃபர்தரா மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி எல்லாம் தே வில் பி ரீஹாபிலிட்டட் அண்ட் தே வில் கம் பேக்.
ஓகே, நம்மளுக்கு அடுத்து இது மாதிரி ஒரு மிஷன் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன மிஷன் சார்? இஸ்ரோவோட மிஷன் என்னது சிமிலர் டு திஸ்? நம்மளுக்கு வந்து இப்போ ககன்யான் நம்ம ஆட்களை நம்ம ககன்யாத்திரின்னு சொல்லுவோம். ககன்யாத்திரிய நம்ம வந்து நம்ம ராக்கெட் மூலம் மார்க் 3 ராக்கெட் மூலம் 400 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் ராக்கெட்ல போவோம். அதுக்கு பிறகு வேற ப்ரொபல்ஷன் வச்சு 400 கிலோமீட்டர் கொண்டு போய் அந்த ஆர்பிட்ல 2 நாளோ 3 நாளோ தட் வில் டிசைட் அதுல வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் 400 கிலோமீட்டர் வந்து அதுக்கு பிறகு அவங்கள வந்து திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்து அவங்கள வந்து இதே மாதிரி ஃபிளாஷ் டவுன் பண்ணணும். கடலுக்குள்ள ஃபிளாஷ் டவுன் பண்ணி இதே மாதிரி போய் ரிகவர் பண்ணி அவங்கள சேவ் பண்ணி நம்ம திருப்பி கொண்டு வரணும். இந்த ப்ரோக்ராமுக்கு தான் நம்ம வந்து 2018 இருந்தே ஒர்க் பண்ணிட்டோம். 2018 ஆகஸ்ட் 15 ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அப்ரூவ் பண்ணாங்க. அதுல இருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். ஆனால் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். இதை நிறைய டெவலப்மெண்ட் உண்டு. இந்த லான்ச் வெஹிக்கிளை ஹியூமன் ரைட் பண்ணணும். அதுக்கு ஆர்பிட் மாடியூல் ஆட்கள் கொண்டு போட்டு அந்த மாடியூல் டெவலப் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா அவங்கள சேவ் பண்ணக்கூடிய க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம், அது டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாடியூலுக்குள்ள அவங்க இருக்கும்போது இந்த தட்பவெப்ப நிலைகள் எல்லாம் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, CO2, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும். அது பிறகு கண்டினியூஸா ராக்கெட்டுக்கு ஹெல்த்தை மானிட்டர் பண்ணக்கூடிய ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் ஆஃப் த ராக்கெட், அது டெவலப் பண்ணணும். அதுக்கு பிறகு சாஃப்ட்வேர், இப்போ நம்ம ராக்கெட் எழும்பி போயாச்சுன்னா அப்புறம் நம்ம பெருசானும் முடியாது. மீமும் கப்பாயிண்ட் தான் கிரவுண்ட்ல இருந்து போகும். மீதி எல்லாம் ஆட்டோனாமஸா ஒர்க் பண்ணணும். there will be hardware, software, everything has to be tested, qualified. It's a highly technology intensive and small intelligent way one has to work and develop the systems. இப்போ இந்த இஷ்யூ நடந்தது இருக்குல்ல சார், எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். 8 நாள் போய் 220 நாள் ஆல்மோஸ்ட் 9 மாதம் இருந்துட்டு இந்த அனுபவம் அல்லது இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நமக்கு தந்திருக்கிற லேர்னிங் என்ன சார்? ஏன்னா இமீடியட்டா அடுத்து இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்ற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. பட் இதை தாண்டியுமே இது கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கிறது நமக்கு என்ன பாடத்தை இது நமக்கு தருகிறது? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை. இப்போ வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கு. சிலது வந்து அபார்ட் டைப். அப்போ நாங்கள் வந்து அதே மாதிரி நாங்கள் இப்போ எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவோம். டெஸ்ட் பண்ணும்போது சில சோதனைகள் வரும். சோதனைகள்லாம் சில சக்ஸஸ் ஆகாது. அப்போ அதில் எதுக்கு என்ன ரீசன் அதெல்லாம் படித்து மற்றவங்களுக்கு இந்த மிஷன் ஒரு மிஷன் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்ததுனால சொல்கிறீங்க. பட் இதே மாதிரி நிறைய மிஷன் ப்ராப்ளம் நடந்திருக்கு. அப்போ ப்ராப்ளம் வராம நிறைய இருந்திருக்கு. ஆமாம், இது கிட்டத்தட்ட 375 மிஷனில் ஒரு 70 மிஷன் சின்ன ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் இப்படிலாம் நடந்திருக்கு. ஆமாம், அது என்னெல்லாம் ஒவ்வொரு மிஷனில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம இதில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான். இது பெரிய ஒரு வேலை பார்த்து நினைக்கிற மாதிரி கிடையாது. சும்மா ஆப்பை அனுப்பி கொண்டு வரது ஒரு ஈஸியான வேலை ஒன்றும் கிடையாது. இது ISRO மட்டும் செய்யக்கூடிய வேலை கிடையாது. ISRO, மற்ற DRDO லேப், மற்ற வேற HAL, NAL இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலை. ISRO வந்து லீட் ரோல். அண்ட் ஆட்களுக்கு லைஃப் சும்மா செயற்கைக்கோள் அனுப்புற மாதிரி கிடையாது. பார்த்தீங்களா, ஆட்களுக்கு லைஃப் இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்மார்ட்டா. அதுக்கு தான் நம்ம ISROல உள்ள எம்ப்ளாயிஸ் 20,000 பேர் ரொம்ப ஸ்மார்ட் ஆட்களை தானே போட்டிருக்கோம். எல்லாமே இன்டெலிஜென்ட் ஆட்கள், எல்லாமே நல்ல சின்சியரா வேலை செய்யவங்களை தானே அங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த ப்ரோக்ராம்ல இன்வால்வ் பண்ணி எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. சார், ஆக்சுவலா இப்போது அனுப்பப்பட்ட அந்த விண்கலம் அல்லது அந்த விண் கப்பல் அப்படிங்கிறது வந்து முதல் முறையாக வந்து பிரைவேட் இதுக்கு கொடுத்து பண்ணப்பட்டது தான். இதெல்லாமே கூட ஒரு லேக்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. இந்த ராக்கெட் அண்ட் சேட்டலைட் டெக்னாலஜிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி. அது கவர்மெண்ட் இல்லை, தனியார் இல்லை, எவ்ரிபடி ஹாஸ் டு டூ வெரி சிஸ்டமேட்டிக்கலி. இப்போ நாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. நம்ம வந்து இது வந்து நம்ம பஸ்ல சும்மா போறது மாதிரியோ கார்ல போறது மாதிரியோ கிடையாது. கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சி போகுது, கூடி போகுது, இல்லை நம்ம கிட்டத்தட்ட போயிட்டு கொஞ்சம் இறங்கி மீதி நடந்து போயிடலாம், அப்படிப்பட்ட கதை கிடையாது. இங்க வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேனே. இப்போ ஒரு கிணத்தை தாண்டணும்னு வச்சுருங்க. கிணத்தை லாங் ஜம்பில் தாண்டும் போது 95% சக்சஸா நான் தாண்டிட்டேன் இனி ஒரு ஆளு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களா, அவர் எங்க போவாரு? ஆமா, 100% சக்சஸ் ஆகணும், அப்பதான் சக்சஸ். இந்த 99% போச்சு, 98% சக்சஸ் ஆனா சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆகும்.
அதனால இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அந்த ராக்கெட் டெக்னாலஜி எங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஏன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா சார். அண்ட் அகைன் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் சார்? இப்ப கிட்டத்தட்ட 9 மாதங்கள் உள்ள இருந்திருக்காங்க. அங்க போகிற போது எவ்வளவு முன் தயாரிப்பு கொண்டு போவாங்க? ஏன்னா ஒருவேளை பிரச்சனையான கூட குறைச்சு அங்க இருக்க வேண்டியிருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு பிளான் இருக்கக்கூடும். அதுக்கான உணவு, உடை, தேவையான பொருட்களை அவங்க எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு குஷன் வச்சு போவாங்க? இல்லை, நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கனால வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஷார்ட் மிஷன் 3 நாள் 4 நாள் பிளான் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. இப்ப இவங்க போனவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணிருப்பாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 9 மாதம் தே ஹேட் ஆல் த நெசசரி ஐட்டம் எல்லாம், அது ஃபுட்னாலும் சரி எதுனாலும் சரி எல்லாமே இருந்தது. ஸோ தேங்காய் எவ்வளவு காலத்திற்கு பொதுவா அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த அவைலபிலிட்டி இருக்கும்? எனக்கு அது கரெக்டாக நான் கமெண்ட் பண்ண சொல்ல முடியாது, பார்த்துக்கிடுங்க. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ டேட்டா இல்லை. பட் கண்டிப்பாக நிறைய நாட்கள் அங்கே தங்கிறதுக்கு எல்லா இதுவும் இருக்கும். ஓ ஓ ஓகே. உடல் ரீதியா என்ன மாற்றங்கள் சார் ஏற்படும்? நான் ஒரு தியரி படிச்சேன். அவங்க போறப்ப ஸ்பேஸ்ல இருக்கப்போ உங்களுக்கு ஏஜ் ஆகாது அப்படிங்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் இருந்திருக்காங்கன்னா அதுக்கான ஏஜ் இப்போ சுமிதா வில்லியம்ஸுக்கு ஆயிருக்காது, அவங்க அதே இடத்துல இருப்பாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் பார்த்துருக்கு. ஏன்னா அந்த மசில்லாம் நீங்கள் வந்து அசியும் கொஞ்ச நாள் நடக்காம அப்படியே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, எப்படி இருக்கும்? மசில்லாம் ஆப்ரேட் ஆகாம அந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும். மற்றபடி நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். நான் வந்து மெடிக்கல் டாக்டர் இல்லை, பட் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஃப்ளூயிட் ஃப்ளோயில் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். பட் இவங்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அவங்களுக்கு தெரியும். பட் திருப்பி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி அவங்கெல்லாம் நல்லா ரீஹாபிலேட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. பட் இந்த மசில் கண்டினியூஸாக நடக்காமல் இருக்கிறதுனால நடக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அது மாதிரி போன் வந்து கொஞ்சம் எப்படி கொஞ்சம் வீக் ஆகும். பட் கம் பேக். ஆக்சுவலா அவங்க பூமியோட என்ன மாதிரி தொடர்புல இருப்பாங்க? இங்க அது வீடியோ கம்யூனிகேஷன், ஆடியோ கம்யூனிகேஷன் கண்டினியூஸாக இருந்துட்டு தான் இருந்தது. ஓகே, அதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். இப்ப நாமளா அவங்க ஒரு வீடியோ கால்ல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கலாம். ஸோ ஃபேமிலியோட எல்லாம் கனெக்டடா தான் இருக்கும் இருப்பாங்க. ஃபேமிலி வந்து எஸ் ஃபுல்லி கனெக்டடா இருக்காது, தேவைப்படும் போது இருக்குமா இருக்கும். எனக்கு கரெக்ட் கமெண்ட் பண்ண முடியல, பட் இட் கேன் கனெக்ட். ஓ ஓகே. ஸோ தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. என்னதான் டெக்னாலஜி நீங்க இருக்காது. இட் வில் கம் டு த கண்ட்ரோல் சென்டர். கண்ட்ரோல் சென்டர்ல சம்டைம் தே மே பிரிங் ஃபேமிலி. எனக்கு அது கரெக்டா தெரியல. ஓ ஓகே. சி எவ்வளவுதான் ஒரு அஸ்ட்ரோநாட்டா பிசிக்கலி மென்டலிலாம் ட்ரெயினா இருந்தாலுமே கூட அது ஒரு இப்படி தொடர்ச்சியா அங்கேயே மிதந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதும், எப்ப திரும்ப போறோங்கிறதுல உறுதி இல்லாமல் ஒரு தடுமாற்றம் இருப்பதும் உளவியல் ரீதியா நிறைய நெருக்கடிகளை உண்டாக்கி இருக்குமா? இப்படி இவங்க வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரோநாட்டா ட்ரைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரைனிங்லேயே அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஓகே, சப்போஸ் இஃப் தேர் இஸ் எ ப்ராப்ளம் தே வில் நாட் லூஸ் த கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்க வந்து திடீர்னு நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, 2 நாளையில போயிட்டு வருவீங்கன்ட்டு அந்த மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனா தானே இது ஒன் ஹாஸ் டு பி மென்டலி ப்ரிப்பேர்டு. Any eventualities they will be mentally prepared. ட்ரைனிங்ஸ்லாம் பெரும்பாலும் கொடுப்பாங்க சார். இப்போ நம்மளுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குங்க. பிசிக்கல் ட்ரைனிங்ஸ், சைக்காலஜிக்கல் ட்ரைனிங்ஸ், சம் இந்த எஜுகேஷன் அபவுட் த ஷிப், எஜுகேஷன் அபவுட் த எக்யூப்மெண்ட்ஸ், எஜுகேஷன் அபவுட் த ஓவரால் சிஸ்டம்ஸ், கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், தென் மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸசைஸ், லாட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் ஆர் தேர். இந்த அந்த பயிற்சி எல்லாம் ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும் இல்லையா? எல்லா பயிற்சியும் முடிச்சுதான் அனுப்புவாங்க. ஓகே சார். இப்போ இந்த மிஷன்ல, நாசாவுடைய இந்த மிஷன்ல ஏதாவது ஒரு வகையில அறிவுரையோ அல்லது ஏதாவது சஜஷன்ஸோ அவங்களை இங்க மீட்டு கொண்டு வரதுல இஸ்ரோவுடைய பங்கு எதுவும் இருக்கா சார்? இது அவங்க மிஷன் பத்துடுங்க. நம்ம இஸ்ரோயில வந்து அவங்க இதை கன்சல்ட் பண்ணாதான் நம்ம இதா பண்ணுவோம். ஸோ பட் வி ஆர் க்ளோஸ்லி வாட்சிங் அண்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இட் இஸ் தேர். நம்மளுக்கு there is no direct role. ஓகே. ஸோ இப்போ ஓவராலா ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆப்ரேட் ஆகுறதெல்லாம் இருக்கலாம். இதுல இந்தியா உலக வரைபடத்துல இருக்கிறத எந்த இடத்துல நம்ம இருக்கோம்? ஒரு இன்டர்நேஷனல் ஜியோகிராஃபில நம்முடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு சார்? இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1962 ஆரம்பிச்சோம். 1962 ஆரம்பிச்சோம். 1969 தான் விண்வெளி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆகஸ்ட் 15, 1969 தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த லான்ச் வெஹிக்கிள், சேட்டலைட் அப்ளிகேஷன் எல்லாம் மேஜரா வருது. 1969 நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்ட் ஆகியாச்சு.
61 யூரி ககாரின், ரஷ்யாவில் யூரி ககாரின் முதலாவட்டு ஸ்பேஸுக்கு 61 போயிட்டு வந்தாச்சு. அப்ப அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் கிடைக்கும் போது வந்து ஒரு ஒரு ஏழ்மையான நாடாட்டு, ரொம்ப வந்து ஹெல்த்தில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகல, எஜுகேஷன் செக்டரில் எத்தனையோ வில்லேஜில் பவர் இல்லை. எங்கள் வில்லேஜ் நான் 9 படிக்கல தான் கரண்டே வந்தது. அது நாங்கள் எல்லாம் இந்த பட்டன் உலகில் தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதே மாதிரி எல்லா கிராமங்களும் அப்படி இருந்தது. அப்படி இப்போ காலகட்டத்தில் இருந்து நம்ம வந்து கிராஜுவலாக வளர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 4000 சம்திங் ராக்கெட் இருந்து அனுப்பியிருக்கோம். 4000க்கு மேலே. ஒரு 100வது லான்ச் வெஹிக்கிள், முதல் லான்ச் வெஹிக்கிள் அப்துல் கலாம் சார் தான். அதுக்கு ப்ராஜெக்ட் 1979 போச்சுது, 1979. இது 100வது ராக்கெட் லான்ச் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா நான் சேர்மன் ஆனது பிறகு ஜனவரி 29ஆம் தேதி சக்சஸா போச்சுது. அப்புறம் 433 செயற்கைக்கோள்கள், 34 நாடுகளுக்குள்ள செயற்கைக்கோள்கள் நமது நாட்டிலிருந்து நம்ம அனுப்பியிருக்கோம். அது மாதிரி நிறைய ஸ்பேஸ்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா புது புது இப்போ சயின்டிபிக் மிஷன் பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட். இந்த சந்திரயான் ஒன்று தெரியும் இல்லையா? அதுதான் முதல் சயின்டிபிக் மிஷன். சந்திரன் ஒன்று தான் நிலாவில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம இந்திய நாடு தான் முதல் நாடு. அது மாதிரி கணக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆகஸ்ட் 23, 2023 முதல் முதலில் வெற்றிகரமாட்டு நிலவினுடைய தென் துருவத்துக்கு பக்கத்துல தரையில் இறங்கிய இத நாடு இந்திய நாடு. வேற யாரையும் தூரம் போய் தரங்கல்ல, நிலவு தென் துருவத்துல இறங்கி இருக்கிறாங்க. நம்ம 4வது நாடு. பட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரயான் 2 ஒரு ஆர்பிட்டர் சுத்திட்டே இருக்கு நிலாவில். அதுல சொல்லிய பேலோடு 8 பேலோடு ஆராய்ச்சி கருவிகள் நல்லா வேலை செய்து. அதுல ஒருத்த ஆன் ஆர்பிட்டர் ரெசல்யூஷன் கேமரான்னு ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா தான் உலகத்துல மூணுல இருக்கிறதுல பெஸ்ட் கேமரா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த கேமரா இருக்கும். அதை அனுப்ப நீங்க பார்க்க மற்ற நாடுகளோட ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், ரெட் பிளானட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 68 கோடி கிலோமீட்டருக்கு போயிருக்கோம் போனோம். பேச்சு ஒரு எந்திரத்தை 294 நாள் கழிச்சு ஆப்ரேட் பண்ணி சக்சஸ் பண்ணணும். இப்படி அந்த ரெட் பிளானட் உள்ளதுல முதல் முறையில் வெற்றி அடைந்த முதல் நாடு இந்திய நாடு. வேற யாரும் முஸ்லிம் முறையில வெற்றி அடையல. ஒரே ராக்கெட்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா 37 செயற்கைக்கோள் அனுப்பியிருந்தாங்க. நம்ம வந்து 100க்கு மேல 104 செயற்கைக்கோளை அனுப்பி சக்சஸா பண்ணிருக்கோம். அதே மாதிரி சூரியனை படிக்கிறதுக்கு ஒரு செயற்கைக்கோள்கள் ஆதித்யா இல்லோன்னு போட்டிருக்கோம். அது இந்தியா உலகத்துல 4வது நாடு. இப்போ ஸ்பேடக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஸ்பேஸ்ல டீடாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். அது நம்ம இந்த வருஷம் தான் சக்சஸா செய்யிருக்கோம். அப்படி செய்தது 4வது நாடு. இப்படி நிறைய இடத்துல நம்ம நல்ல பொசிஷன்ல வந்துட்டு இருக்கோம். லீடர்ஷிப் ரோல். ஓ, ஓகே. அப்ப ஸ்பேஸ் ரிசர்ச் அல்லது அந்த ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து we are becoming ஒரு லீடிங் பொசிஷன்ல வந்துட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடைய லெவல்ல இருந்த எல்லாத்தையும் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோமா சார்? இப்போ தாண்டின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து தாண்டின்னு சொல்லல, நாமெல்லாம் இந்த ஸ்பேஸ்ல இல்லைங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் உடைச்சு நம்மளும் அந்த லிஸ்டுக்குள்ள வந்த மாதிரி கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல நம்பர் 1ல இருக்கோம். அவங்க கூட போட்டி கிடையாது. நம்ம மக்களுக்கு என்ன விருப்பம் அதான் ஜெயிட்டு இருக்கோம். அதனால போட்டியும் இல்லை. பட் 2040-45 காலகட்டம் வரும்போது 100 வருஷத்துல நம்ம சுதந்திரம் அடையக்கூடிய அந்த விழாவை நடத்தும் போது 8 இடத்துலையும் அது வந்து நீங்க ராக்கெட்னாலும் சரி, செயற்கைக்கோள்னாலும் சரி, ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம்னாலும் சரி, அப்போ வந்து வில் பி இன்பார் வித் மற்ற கண்ட்ரிகளுக்கு இன்பாரா வந்துடும். இப்போ பிரதம மந்திரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 2040 நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டை வச்சு இந்தியர்களை சந்திரனுக்கு அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய ப்ரோக்ராம். இதுலதான் சார் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்ப எலன் மஸ்க் சொல்றாரு செவ்வாய் கிரகத்துல மனிதர்களை குடியேற்றும் அப்படிங்கிறாரு. அமெரிக்கா வந்து வேற்று கிரகங்களை தன் வசப்படுத்துவதற்கெல்லாம் இது வேலை பார்க்குது அப்படின்லாம் தகவல்லாம் சொல்றாங்க. எந்த கோள்ல உண்மையிலேயே மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு? இந்தியா அதுல எந்த பிளானட்டை நோக்கி ரொம்ப ஷார்ப்பா தொடர்ச்சியா ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடிஸ் மல்டிபிள் டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். மூன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் ஆர்பிட்டர்ல நீ லேண்ட் ஆக போறோம். ஒரு ஆர்பிட்டர் மிஷன், நீ லேண்டர் மிஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு. அது மாதிரி சந்திரன்ல தண்ணி வாட்டர் மாலிகுல் இருக்கனால சந்திரன்ல தண்ணி மட்டும் இல்லை, அங்க இருந்து நீங்க வேற இன்டர் பிளானட் போனா அங்க இருந்து ஃபர்தர் அங்க போய் இறங்கிட்டு அங்க இருந்து போகலாம். அப்படி ஒர்க் பண்ணலாம். அதனால நம்ம எல்லா டைரக்ஷன்லையும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும், மல்டிபிள் டைரக்ஷன்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க செயற்கைக்கோள்களை ஆஃப் பண்ணியாச்சுன்னா நம்மள்ட்ட ஒண்ணுமே ஒரு ஏடிஎம் கனெக்ஷன் இருக்காது, ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் நடக்காது, மற்ற இயற்கையுடைய சீற்றத்திலிருந்து மக்களை வந்து சேஃபா கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரோக்ராம் நடக்காது. மற்றபடி ட்ரெயினை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரியல் டைம்ல, அது நடக்காது. மற்ற இந்த பார்டர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நடக்காது.
இப்படி அது மாதிரி டெலி எஜுகேஷன், டெலிகம்யூனிகேஷன், டிசாஸ்டர் மிட்டிகேஷன், வார்னிங் அண்ட் மிட்டிகேஷன், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து வயல்லாம் பயிரிட்டாச்சுன்னா எவ்வளோ ஈல்டு கிடைக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இங்கே தண்ணி இருக்கு அதை கண்டுபிடிக்கலாம். இப்படி நிறையா இது வந்து இப்போ அப்படியே இவ்வளவு விஷயங்களும் சேட்டலைட் வழியாகத்தான் நடக்குதா சார்? சேட்டலைட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அது தரக்கூடிய. ஓ, ஓகே. சோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. நிலவில் மனிதன் போக இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பார்த்துடுங்க. ஓகே. இது யூகிய முடியாது, ஆனா இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆமா ஆமா. இன்டர்நேஷனலி இப்ப நிறைய தனியார் நிறுவனங்களே வந்து இந்த சேட்டலைட்டு அல்லது வந்து ராக்கெட் அனுப்புறது, மனிதர்களை வேறு கிரகத்துக்கு அனுப்புறதுன்னு சொல்லப்படுறதுலாம் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அரசுகளின் கையில தான் இந்த கட்டுப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சேர்மன் இஸ்ரோ. ஓகே. எனக்கு வந்து நமது நாடு தான் நல்லா வரணுங்கிறதே ஒழிய இது கவர்மெண்ட் பக்கம் தான் செய்யணும், பிரைவேட் செய்யக்கூடாதுன்னு அப்படியே கிடையாது. இன்னைக்கு பிரைவேட் செக்டரும் நம்ம செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். அதை ஹேண்ட் பண்றது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 செயற்கைக்கோள் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு நிறைய செயற்கைக்கோள் வேணும். இப்ப நம்ம பாடுற பண்றதுக்கு இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செயற்கைக்கோள்கள் தேவைப்படுது. அதனால பிரைவேட் ஆட்கள் செய்யறதுக்கு அரசுங்கிறது யாரு? நானும் ஒரு அரசுல உள்ள ஒரு செயலாளர். அதனால நாங்க எல்லாம் தான் அதுக்கு அப்ரூவ் ஆனரபிள் பிரதம மந்திரி கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து கவர்மெண்ட் தான் செய்யணும் கிடையாது, பிரைவேட்டும் செய்யலாம். இந்த துறையில உள்ள வளர்ச்சி அடைகிறது அவசியமானது. கண்டிப்பா இந்த துறை இப்படி வளர்றதுனால ஒன்னும் மக்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ரெண்டாவது வந்து நமது நாடு ஒரு வளர்ச்சி. இப்போ நீங்க 1947 சுதந்திரம் கிடைக்கல. நம்ம வந்து நம்ம மக்களுடைய ஆவரேஜ் வயசு எவ்வளவு தெரியுமா? 32 வயசு தான். அவ்வளவுதான். அதுல இருந்து இப்ப 71 வயசு ஆயிருது. அப்ப அந்த நேரத்துல நிறைய நோய்கள் அதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் மாத்திருது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா, காமராஜர் எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்காருன்ட்டு. படிக்கிறதுக்கு பிரைமரி ஸ்கூல் 3000 பிரைமரி ஸ்கூல் தான், 3200 பிரைமரி ஸ்கூல் தான் இருந்தது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பிரைமரி ஸ்கூல் இருக்கு. அது மாதிரி 14 லட்சத்துக்கிட்ட ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல ஒரு ஐஐடியே கிடையாது. முத ஐஐடி கரெக்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க. நான் அதுலதான் அந்த ஐஐடில தான் எம்டெக் பிஹெச்டி எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணது. நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய தென்கோடியிலேருந்து வந்தவர் இல்லையா சார்? நீங்க திருநெல்வேலிக்கு பக்கத்துல எந்த ஊர் சார்? திருநெல்வேலியில எனக்கு கன்னியாகுமரி ஆகும். கன்னியாகுமரி. நீங்க கன்னியாகுமரியில நாகர்கோயில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி மேலக்காட்டுல எங்களுடைய ஒரு சின்ன கிராமம். கிராமத்து பள்ளிக்கூடத்துல தான் படிச்சுதான் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி, அது பிறகு டிப்ளமா படிச்சு அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி, ஏஎம்ஐ படிச்சு பின்ன கேட் எழுதி கேட்ல ட்ரிவாண்ட்ரம் ரீஜன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சது. அது பிறகு ஐஐடி கரெக்ட்ல எம்டெக் கிரேஜனிக் இன்ஜினியரிங் படிச்சு அங்கேயும் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கிடைச்சது. அது பாத்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் அலுமினி அவார்டு அது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, லைஃப் ஃபெல்லோஷிப் அவார்டு, அதான் ஹையஸ்ட் அவார்டு. அது கழிச்ச வருஷம் நம்ம பிரசிடென்ட் தான் தந்தாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா கூட எங்க படிச்சு வாரன்னு முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அதுதான் முக்கியம். அப்படி படிச்சு தெய்வத்துடைய ஒரு அனுகிரகத்தினாலேயும் அப்பா அம்மாவுடைய ஒரு அவங்களுடைய ஒரு பிளஸிங்னாலையும் இப்படி எல்லாம் படிச்சு இந்த டிபார்ட்மெண்ட்ல 41 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். 1984 பிப்ரவரியில ஜாயின் பண்ணேன். 41 வருஷம் எனக்கு சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7 வருஷம் டைரக்டரா இருந்திருக்கேன். இருந்து இப்போ பாரத பிரதமர் மோடிஜி தான் வந்து இந்த பதவி தந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாகும். ஓகே சார், ஒரு பர்சனலா ஒரு கேள்வி. பர்சனலான என்றாவது ஒரு நாள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை நீங்கள் சந்திக்கிற போது உண்மையிலே அவரிடம் நீங்க என்ன பேச விரும்புவீர்கள்? மோதன சயின்டிஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த மாதிரி 9 மாசம் கழிச்சு வந்திருக்காங்க. அந்த ஸ்மைலிங் பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிளஸ் அவங்க ஒரு போல்டு உமன். ஐ திங்க் நாட் ஏ ஆர்டினரி உமன், போல்டு உமன் அண்ட் ஏ ஹைலி ரெசிலியன்ஸ் கேரக்டர். ஸோ எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்சது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 9 மாசம் கழிச்சு வரும்போது கூட அந்த ஒரு சந்தோஷமான ஒரு இதோட வந்தாங்க இல்லையா, அதை பார்த்தாச்சுன்னா நானே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ரொம்ப டயர்டா இருந்தேன். ஆனா பார்த்தோன்னே அவங்க 9 மாசம் கழிச்சு வராங்க, நம்ம ஒரு நாள் உறங்காம இருந்தது ஒன்றும் பெருசு கிடையாது. அதனால சந்தோஷப்பட்டு. ஓகே. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்தியா வம்சாவழியில அப்படிங்கிறவங்க நிறைய பேர், கல்பனா சாவ்லாவாக இருக்கலாம், இப்போ சுனிதா வில்லியம்ஸாக இருக்கலாம், இப்படி நிறைய பேர் வந்து அஸ்ட்ரோநாட்ஸா இருந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டரியை பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவும் நிலவுல கால் வச்சுட்டு திரு ராகேஷ் சர்மா அவர்கள் வந்து அதை செஞ்சிருக்காரு. ஒரு இந்தியன் சிட்டிசன். இந்திய வம்சாவளியில நிறைய பேர் இதில் இருப்பதை போல நேரடி இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த துறைக்குள்ள அதிகமாக வரணும், மேல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ரொம்ப நான் ஆசைப்படுறேன் சார். எனக்கு வந்து ஒரே குறிக்கோள், நமது நாடு வளர்ந்த நாடாக மாற வேண்டும்.
நம்ம வந்து வேற யார்த்தையும் போய் ஒரு நின்றுக்கூடியது அப்படி இருக்கக்கூடாது. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் வளர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொருளாதார துறையில் பார்த்தீங்கன்னா யூகே பைபாஸ் பண்ணி இன்னைக்கு 5வது பொசிஷனில் இருக்கிறோம். அது மாதிரி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை எஜுகேஷன் ஐஐடி, ஐஏஎம், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். நம்ம மற்ற அன்னைக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. இன்னைக்கு அது மாதிரி 6 பங்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த இந்த பால் வளத்துறை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸுக்கு அன்னைக்கு போனால் அந்த ரோடு எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். எல்லாம் ட்ராவல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கஷ்டப்பட்டு ஒரு 20 மணி நேரம் கழிச்சு தான் போய் இறங்குவோம். இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ஒரு இந்த ஏரோப்ளைனை பார்க்கறதுக்கு நாம் இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது திருவனந்தபுரத்தில் போய் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஒரு பிளேன் வந்து இப்படி இறங்குனதை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதாரண மக்களே எல்லாம் போகக்கூடிய ஒரு இது வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி நாடு நல்லா உயர்த்தி இருக்கு. நமது நாடு ஒரு வளர்ந்த நாடாக வர வேண்டும். விண்வெளி துறைக்கு அல்லது விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒற்றை வரி என்ன? என்ன விஷயம் நீங்க கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க? விண்வெளி துறைங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஹை டெக்னாலஜி ரொம்ப ஒரு வித்தியாசமாட்டு எல்லாருக்கும் எட்ட முடியாத ஒரு இதாட்டு இருந்த மாதிரி இருந்தது. நிலாவு இருக்கு பார்த்தீங்களா. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிலாவை பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன் மிஷன் இதுவரை நாங்கள் 3 அணம் செய்திருக்கோம். இப்போ 2 அணத்துக்கு அப்புறம் வந்துருக்கு. இப்போ நிலாவு ஏதோ நம்ம கையில் இருந்து விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் சொல்லுவாரு, தேர் ஷுட் நாட் பி எனி ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் காமன் மேன். சாதாரண ஆட்களுக்கும் ஸ்பேஸுக்கும் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அதனால இந்த மாணவர்களுக்கு நான் சொல்றது, நீங்க வந்து விண்வெளி துறையில் மட்டும் நான் சொல்லலை. நம்மளுக்கு நமது நாட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விண்வெளி துறையாட்டுக்கு இருக்கு, இல்லை ஹெல்த் செக்டராட்டு இருக்கட்டு, இல்லை பொருளாதார ரீதியாட்டு இருக்கட்டு, இல்லாட்டி சட்டத்துறையாட்டு இருக்கட்டு, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டு, எந்த துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நமது நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நன்றாக பணியாற்ற வேண்டும். பணியாற்றி நமது நாட்டை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்குள்ள பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட். ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க சந்திச்சதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ.